எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரகங்களின் நிறங்கள் அதை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு பிளானட்டுக்கும் ஒரு கலர் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு கிரகம் வீக்காக இருக்குது அப்படின்னா, இந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கிரகம் வலுவடையும். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் மாரகாதிபதியாவோ பாதகாதிபதியாவோ உங்களை பாதிக்கிற அமைப்பில் இருந்தது அப்படின்னா, இந்த கலரை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு புதன் மாரகாதிபதியாவோ பாதகாதிபதியாவோ வராரு அப்படின்னா இந்த க்ரீன் கலர் யூஸ் பண்ணுறதை நீங்கள் தவிர்த்துருங்க. இப்போ இதே இது புதன் வீக்காக இருக்குது, இதை வலுவுடைய வைக்கணும் அப்படின்னா இந்த க்ரீன் கலரை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக புதன்கிழமை நாட்களில் புதன் ஹோரைகளில் புதன் சம்மந்தப்பட்ட நட்சத்திரத்து நாள் அன்றைக்கி இந்த க்ரீன் கலரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கும் வீக்காக இருக்கும்போது அந்த கலரை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். அது பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கலரை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரகங்களினுடைய காரத்துவங்கள் நிறைய இருக்குது. பொருள் காரத்துவங்கள் அதில் நிறைய இருக்குது. தானியங்கள் இருக்குது, பயிர்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, கலர் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டீப்பாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது கலர். இப்போ சூரியன் குறிக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா ஆரஞ்சு கலரு, கோல்டு கலர், தங்க கலர். இப்போ நீங்கள் சூரியன் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கண்டிப்பாக ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணணும், அல்லது தங்க கலர் ட்ரெஸ்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ண உங்களுக்கு ஆக்டிவேஷன்லேயே சூரியன் இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எளிமையாக கிடைக்கும், அல்லது கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ சூரியனே உங்களுக்கு பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ வராருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் இந்த கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுவே நல்ல அமைப்பில் சூரியன் இருந்தது அப்படின்னா இதை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சூரியன் வீக்காக இருந்தாலும் இதை ஆக்டிவேட் பண்ணி சரி பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் அப்பா உங்கள்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, அவர் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா சூரியன் வீக்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஜாதகத்தில். அப்போ இந்த சூரியன் சம்மந்தப்பட்ட இந்த கலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் அப்பாவுடைய அன்பை நீங்கள் பெறலாம். நீங்கள் கோயிலுக்கு தான் போய் இந்த பரிகாரம்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த கிரகத்துடைய காரத்துவங்கள் நிறைய தெரியணும். அதுக்காக தான் நான் வரிசையாக கிரகங்களுடைய வீடியோ போட்டுட்ருக்கேன், என்னென்ன காரத்துவங்களை குறிக்குதுன்ட்டு. இதை வச்சு நீங்கள் எளிமையாக டெய்லி ஆக்டிவேட் பண்ணி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்தலாங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் நான் போட்டுட்ருக்கேன். அடுத்து சந்திரன் குறிக்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை கலர். இப்போ சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க வெள்ளை கலரை அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் கிடைக்கும். செவ்வாய் குறிக்கக்கூடிய கலர் சிவப்பு கலர். இப்போ உடம்புல ரத்த சிவப்பணுக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த செவ்வாய் வீக்காக இருக்கும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலர் ஷர்ட்டு யூஸ் பண்ணலாம். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி சிவப்பு கலர் வஸ்திரங்களை அவங்க அணியணும். அப்படி சிவப்பு கலரில் அணிகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா சிவப்பு கலர் கர்ச்சிப்பு, சிவப்பு கலர் கயிறு, அதே மாதிரி சிவப்பு கலர் பர்ஸு, அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும். அது அடுத்து புதன்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அது பச்சை கலரை குறிக்கக்கூடிய ஒரு பிளானட்டு. இப்போ புதன் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி கிடைக்கும், இன்னும் ஸ்ட்ராங்காக முடியும். புதன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்ன, ஆடிட்டிங்கு, அக்கௌண்ட்ஸு, ஃபினான்ஸு, டாக்குமெண்டேஷனு, இதிலெல்லாம் நல்ல அமைப்பு வேணும் அப்படின்னா இந்த க்ரீன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு மெயினாக புதன் வீக்காக இருந்தால் இதை ஆக்டிவேட் பண்ணலாம், புதன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இதை ஆக்டிவேட் பண்ணலாம். ஆனால் புதன் பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது மெயினாக புதன் ஹோரையிலையோ புதன் நட்சத்திரம் வர அன்னைக்கு நாட்கள்லையோ புதன்கிழமையோ இதை யூஸ் பண்ணலாம். குரு குறிக்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலர், மஞ்சள் கலர். அப்போ நீங்கள் வியாழக்கிழமை மஞ்சள் கலர் வஸ்திரங்களை நீங்கள் அணியலாம். அந்த மாதிரி யூஸ் பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா மஞ்சள் கலர் கர்ச்சீஃபு, மஞ்சள் கலர் சாக்ஸு, மஞ்சள் கலர் கயிறை கட்டிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அதை ஆக்டிவேட் பண்ணலாம். வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா அது குறிக்கக்கூடிய கலர் வெள்ளை கலரையும் குறிக்கும், பிங்க் கலரையும் குறிக்கும். எனக்கு தெரிஞ்சு எல்லோரும் வெள்ளை கலர்னு சொல்கிறாங்க. ஆனால் நடைமுறையில் அது பிங்க் கலர் தான் சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணுது. அதனால் பிங்க் கலர்ஸை நிறைய யூஸ் பண்ணிங்கன்னா சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும். சனி குறிக்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா கருப்பு, ஊதா, பிளாக் கலரு, வயலட் கலரு. இதில் மெயினாக ஊதா கலர் தான் அதிகமாக சனியை ஆக்டிவேட் பண்ணுது நடைமுறையில் பார்க்கும்போது. அதனால் வயலட் கலர் விஷயங்களை அதிகமாக யூஸ் பண்ணால் சனி ஆக்டிவேட் ஆகும். இதுவே சனி பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிளாக்கையோ வயலட்டையோ யூஸ் பண்ணாதீங்க. ராகு குறிக்கக்கூடிய கலர் என்ன அப்படின்னா டார்க் ப்ளூ, பிளாக் அண்டு ஸ்மோக்கி ஒயிட், அதாவது கரு நீல கலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு ப்ளஸ் புகை மூட்டம் உள்ள ஒரு வெள்ளை கலர் காம்பினேஷனில் வரக்கூடியது. இதுதான் ராகு. இப்போ உதாரணத்துக்கு செஸ் போர்டு பார்த்துருப்பீங்களா, செஸ் போர்டில் பார்த்திங்கன்னா கருப்பு வெள்ளை கட்டமாக இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறது தான் ராகு குறிக்கக்கூடியது. அதனால் ராகு ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க
செக்குடு ஷர்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது செஸ் போர்டு மாதிரி வந்து கட்டங்கட்டங்களாக வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஷர்ட்ஸு, பெரிய கட்டங்கள், சின்ன கட்டங்கள், அந்த மாதிரி கட்டங்கட்டமாக இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் கலர் பார்த்தீங்கன்னா கருப்பு வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஷர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கருநிலம்ங்கிறது எந்தளவுக்கு பொருந்தி வருதுன்னு தெரில, ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் நடைமுறையில் வந்து கருப்பு புகைமூட்டமுள்ள வெள்ளை கலர் கட்டங்கட்டமாக இருக்கிறது வந்து ராகுக்கு பொருந்தி வருது. கேது குறிக்கக்கூடிய கலர் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர்னு சொல்லப்படுது, கிரே கலர்னு சொல்லப்படுது. இதில் நடைமுறையில் பார்க்கும்போது வந்து சாம்பல் நிறம் வந்து கரெக்டாக செட் ஆகி வருது. சில டைமில் வந்து ப்ரௌன் கலரும் செட் ஆகி வருது. இது வந்து நடைமுறையில் தான் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது கொடுக்கப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் உண்மையாக பொய்யாங்கிறது தெரியும். அதை நடைமுறைப்படுத்தி பார்க்காம நம்ம வந்து இதை அப்படியே ஏற்றுக்கிறதுங்கிறது தப்பான ஒரு விஷயங்க. அப்போ நடைமுறையில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து கேது வந்து நிறைய பிளானட்ஸோடு கனெக்ட் ஆகிருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கலர் பிடிக்குதுன்னு பாருங்கள். ப்ரௌன் கலர் பிடிக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக வந்து கேது ஆக்டிவேஷனில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இல்லை சாம்பல் நிறம் தான் பிடிக்குது அப்படின்னா அது வந்து கேதுவை பிடிக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதுன்னு பாருங்கள். அந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ எந்த பிளானட் வந்து அதிக பிளானட்ஸோடு கனெக்ட் ஆகுது, எந்த பிளானட்டோடைய நட்சத்திரத்தில் அதிக பிளானட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ அந்த பிளானட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த கலர் தான் உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இந்த கலர் பிடிக்குதான்னு செக் பண்ணுங்கள். நடைமுறையில் வந்து இது ரெண்டுமே கரெக்டாக தான் வருது. அது உங்கள் அனுபவத்தில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி வீக்காக இருக்கிறவங்க, கேது ஆக்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கேது காரத்து தொழில் பண்ணுறவங்க வந்து இந்த கலரை யூஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அப்போ சாம்பல் நிற கலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரே கலர் ஷர்ட்டு அல்லது ப்ரௌன் கலர் ஷர்ட் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகும். இப்போ இதில் வந்து ஒரே ஒரு முரண்பாடு என்னென்னா, குருவுக்கு தானே கோல்டு கலர் வரும், எப்படியா சூரியனுக்கு வந்து கோல்டு கலர் வருதுன்னு நீங்கள் கேட்கலாம். சூரியனுமே கோல்டு கலர் குறிக்கக்கூடிய ஒரு பிளானட் தான். நடைமுறையில் வந்து கோல்டு கலர் பயன்படுத்தினா சூரியன் ஆக்டிவேட் ஆகுதுங்கிறத அனுபவத்தில் கண்டுபிடிச்ச விஷயம். இதை வந்து நீங்கள் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி பாருங்கள். இதில் நட்சத்திர தாராபலன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்தை பிறந்தவங்க 2வது நட்சத்திரம் வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல் நட்சத்திரம், 2, 4, 6, 8, 9 அப்படிங்கிற நட்சத்திரங்கள் வந்து நல்ல தாராபலனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நடைமுறையில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ சூரியன் நட்சத்திரத்தில், கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணியை வந்து ஒயிட் கலர். அப்போ ஒயிட் கலர் வேர் பண்ணால் அந்த இவங்களுக்கு வந்து நல்லதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சந்திரன் வந்து பாதகாதிபதியாவோ மாரகாதிபதியாவோ ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா இந்த தாராபலன் வந்து நெகட்டிவாக வேலை செய்யும். அதனால் வந்து நீங்கள் தாராபலன்லாம் பார்க்க தேவையில்லைங்க. எந்த கிரகம் வீக்காக இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய கலரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்ட்ராங் ஆயிரும். வாழ்க்கையில் வந்து முன்னேற்றத்தை நீங்கள் அடைய முடியும். அதே மாதிரி எந்த கிரகத்தினுடைய தொழில் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அதில் பாதிப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகத்துடைய கலர் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அந்த தொழில் வந்து விருத்தி அடையும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு எலக்ட்ரிக்கலில் வேலை பார்க்குறீங்க அல்லது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வேலை பார்க்குறீங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது ராகு, எலக்ட்ரிக்கலுங்கிறது செவ்வாய். அப்போ அதில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா செவ்வாய் வந்து எலக்ட்ரிக்கலுங்கனால ரெட் கலர் யூஸ் பண்ணால் முன்னேற்றம் கிடைக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ராகு, அதை யூஸ் பண்ணால் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும். இது பாதிக்கக்கூடிய அமைப்பிலே இருந்தாலும் அந்த வேலையை செய்யும்போது அந்த கிரகங்கள் வந்து பாதிக்காது. இப்போ செவ்வாயினுடைய வேலை வந்து எலக்ட்ரிக்கலு, வயரிங்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸு, இது எல்லாமே செவ்வாய் குறிக்கக்கூடியது. போலீஸு, மிலிட்ரி, ஆர்மி எல்லாமே செவ்வாய் குறிக்கக்கூடியது. மெடிக்கலு, ஃபார்மசி, இது சம்மந்தப்பட்ட வேலைகளை செவ்வாய் சம்மந்தப்பட்ட வேலைகள் நீங்கள் செய்யும்போது பாதிக்காது. அது பாதகாதிபதியாகவே இருந்தாலும் அதனுடைய வேலையை செஞ்சால் அது பாதிக்காது. அந்த வேலை எந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னு பாருங்கள். டீச்சிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் குரு ஆக்டிவேட் பண்ணுங்கள். அதே இது வந்து மேத்தமெட்டிக்ஸு, கணக்கு வழக்கு, ஃபினான்ஸு, அக்கௌண்ட்ஸு, சேல்ஸு இதில் இருந்தீங்கன்னா புதன் ஆக்டிவேட் பண்ணுங்கள். சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுறது வந்து ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, பால் வியாபாரம் பண்ணுறவங்க, ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் வச்சுருக்கிறவங்க, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, இவங்களாம் வந்து இந்த ஜூஸ் கடை வச்சுருக்கவங்களாம் சந்திரன் ஆக்டிவேட் பண்ணுங்கள். சூரியன் வந்து கவர்மெண்ட் ஜாபில் உள்ளவங்க, கவர்மெண்ட் அதிகாரிகள்கிட்ட வேலை பார்க்குறவங்க, கவர்மெண்ட் சப்போர்ட்டு, கவர்மெண்ட்டுடைய கான்ட்ராக்டில் உள்ளவங்க சூரியன் ஆக்டிவேட் பண்ணுங்கள். உயர் அதிகாரினால் பிரச்சனை வரவங்க இதை டீஆக்டிவேட் பண்ணுங்கள். தொழிலில் வந்து முன்னேற்றம் கிடைக்கணும், சனி சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க இவங்களாம் வந்து சனி ஆக்டிவேட் பண்ணுங்கள். ட்ராவலிங்கில் இருக்கிறவங்க ராகு ஆக்டிவேட் பண்ணுங்கள். கேதுங்கிறது ஆன்மீக சம்மந்தப்பட்டதில் இருக்கிறவங்க, தையல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்க, காட்டன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜோதிடம் தொழிலில் இருக்கிறவங்க இவங்களாம் வந்து கேது ஆக்டிவேட் பண்ணாங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன, அந்த கலரை யூஸ் பண்ணணும். டீஆக்டிவேட் பண்ணுறதுனா என்ன, அந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதை ஃபாலோ பண்ணிட்டு நடைமுறைப்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.